சங்கராமின் சிக்கன் ரெசிபிஸ் குக்கிங் vlog தான் இந்த வீடியோவில் இருக்கும். லாஸ்ட் வீக் எடுத்தது நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நாளாக என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னோடய ஃபேவரட் ஃபிஷ் சங்கரா மீனுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்போ வாங்கிட்டு வந்தாங்க சங்கரா மீன். வாங்கிட்டு இன்றைக்கி சங்கரா மீன் சமைக்கிறோன்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னோடய சிஸ்டர் 65 சாப்பிட்ணும் போல் இருக்குப்பா, கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லிட்டா. சரி நான் அப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னதுலேருந்து எனக்கும் 65 சாப்பிடணும் ஆசை வந்துடுச்சு. சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சா பாருங்கள். அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். இப்போது ஃபிஷ்ஷை பற்றி பார்க்கலாம். ஃபிஷ்ஷு ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா பலன்னு இருந்துச்சு. அவ்வளோ கிளிட்டரியாக சூப்பரான ஃபிஷ்ஷு. அதை சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணியுமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் போட்டு வச்சாச்சு. அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ரெசிபி பண்ணால் நானுமே ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்புலாம் எல்லாமே பண்ணிட்டேன். ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக பண்ணியாச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போதே அப்படி சாப்பிடணும் போல் அப்படி ஒரு சூப்பராக அன்றைக்கி வந்து இருந்துச்சு. ஃபிஷ்ஷு டேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்னாலே எப்போவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே. சங்கரா மீன் வாங்கிட்டு வரும்போதே அது கூடவே சென்னகரை ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷும் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷு எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும், எங்களுக்குமே பிடிக்கும். பட் எங்கள் அம்மாவோட ஃபேவரட் சொல்லலாம். அந்த ஃபிஷ்ஷோட நேம் எனக்கு ஃபஸ்ட்லாம் தெரியாது. சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் கமெண்ட்டில் சொன்னாங்க, நகரை ஃபிஷ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலேருந்து அந்த நேம் தெரியும். அந்த ஃபிஷ்ஷுமே ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் குழம்பு வச்சாச்சு. மீன் வறுவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அந்த கேப்லேயே சிக்கன் 65க்கு மசாலாலாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். நல்லா மேரினேட் ஆச்சுன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி வீடியோஸில் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. புதுசாக வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஃபிஷ் குழம்புனாலே மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். மாங்காய் இல்லைன்னா ஃபிஷ் குழம்பு எப்படி? எனக்கு மாங்காய் போட்டால் தான் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஒட்டு மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஒட்டு மாங்காய்லாம் போட்டு ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு சூப்பராக திக்காக நல்லா ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி ஃபிஷ் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். லஞ்சு சூப்பராகவே சாப்பிட்டோன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான லஞ்ச் அன்றைக்கி சாப்பிட்டோம். ஏன்னா மெயினான ரீசன் ஃபிஷ்ஷு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தான். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ்ஷு ஃபுல்லாகவே வச்சு ஃப்ரை பண்ணிட்டோம். எனக்கு அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். பார்க்கவும் சூப்பராக செம்மையாக இருக்கும். எப்போவுமே அதை பாதியாக கட் பண்ணி தலையை குழம்புல போடுறது, வால் ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். என்றைக்காச்சும் பெருசாக வாங்கினா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி பீஸஸாக ஃப்ரை பண்ணுவோம். இந்த டைம் வந்து ஃபிஷ்ஷை ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணிட்டோம். பார்க்கவே செமையாக இருந்தது. டேஸ்ட் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. என்னோடய 65 பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே பக்காவாக கரெக்டாக பண்ணால் மசாலா போடுறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறது, சிக்கன் 65, உப்பு, கேர்டு எல்லாமே போட்டு சூப்பராக மேரினேட் பண்ணால். பட் ஃபைனல் அவுட்புட் வந்து 65 பண்ணலை. அப்படியே அடுப்பில் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டா. எப்போவுமே ஏதாவது ட்ரை பண்ணுவாள். பட் டேஸ்ட்டு செமையாக வந்துருந்துச்சு. ஃபைனல் அவுட்புட் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டான். இன்றைக்கி நம்மளுக்கு 65 இல்லை, சிக்கன் ஃப்ரை தான் சொல்லிட்டு மனசு தேத்தியாச்சு.